ஓகே, நீங்கள் தேர்ட் எபிசோடில் என்ன பார்த்தீங்க? யூ டாக்ட் அபவுட் a lot, you learned about the 9 principles of BRSR படிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் பார்க்க போகிறீங்க? டாப் 1000 லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு மட்டும் தான் பிஆர்எஸ்ஆர் கம்பல்சரி. ஸோ இந்த அஷூரன்ஸ் ரிப்போர்ட்டிங்கில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, இஎஸ்ஜி ஆடிட்டு நீங்கள் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இஎஸ்ஜி ஆடிட்டுன்னு ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல அஷூரன்ஸ் ரிப்போர்ட்டிங் எடுத்துக்கலாம். நீங்கள் வேணால் லிமிடெட் அஷூரன்ஸும் எடுத்துக்கோங்க, இல்லை ரீசனபிள் அஷூரன்ஸ் கூட எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த அஷூரன்ஸ் ரிப்போர்ட்டிங்கிறது வந்து எஸ்ஏ, தட் இஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் கிடையாது. திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து ஆடிட், ஸ்டாச்சுட்டரி ஆடிட்னு எடுக்கிறீங்க இல்லையா, அதுக்கும் இந்த அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட் டு பர்ஃபார்ம் ஒரு அஷூரன்ஸ் ரிப்போர்ட்டிங்காக இது எடுத்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனி பிஆர்எஸ்ஆர்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா இல்லையா அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்க்கணுன்னா நீங்கள் இஎஸ்ஜி ஆடிட் அந்த மாதிரி ரேஞ்சில் எடுக்கலாம். ஓகே, இஎஸ்ஜி ஆடிட்னு பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் அது ஒரு அஷூரன்ஸ் ரிப்போர்ட்டிங்காக தான் கொடுக்க முடியும். அதுவுமே எஸ்ஏஇன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், CA Institute has recently issued a standard on sustainability assurance engagement. SSAE இஷ்யூ பண்ணியிருக்காங்க CA Institute. ஓகே, 3000 அப்படின்றது இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஆன் சஸ்டைனபிலிட்டி இன்ஃபர்மேஷன். சஸ்டைனபிலிட்டி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக என்னென்னலாம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்னொன்று இதில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு சூப்பராக புரியும். என்ன அப்படின்னா, I'll tell you what. இது வந்து நமக்கு ஒத்து கவனிக்கவே மாட்டோம் மோஸ்ட்லி. பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங் இருக்குல்ல, இதில் டாப் 1000 லிஸ்டட் கம்பெனிஸு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த 9 பிரின்சிபல் பேஸ்டு ரிப்போர்ட்டிங் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குல்லப்பா, இந்த ரிப்போர்ட்டிங் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஆஸ்க்டு பை செபி. கரெக்டாக? செபியோட எல்ஓடிஆர் ரெகுலேஷன்ஸ் முதற்கொண்டு இந்த பிஆர்எஸ்ஆரோட ரிப்போர்ட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டாங்க. ஸோ இது யாரோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு கீழே வருதுன்னா செபியோடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு கீழே வருது. செபியோடைய ரிக்குவயர்மெண்ட்ஸுக்கு கீழே தான் என்ன வருது, இந்த 1000 லிஸ்டட் கம்பெனிஸ் அந்த பிஆர்எஸ்ஆர் படி ரிப்போர்ட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது வருது. இப்போ இதுவே கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இதை பற்றி ஏதாவது நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக எதுவுமே நமக்கு இங்கே கொடுக்கல. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் 2013 என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கல. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஆர்எஸ்ஆரில் 1000 லிஸ்டட் கம்பெனிஸ் அவங்க என்ன பண்ணணும்னா இந்த 9 பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி செபியோட ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த 9 பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்ணணும், ரிப்போர்ட்டிங்காக கொடுக்கணும். ஓகே, ஸோ அது எந்த கிளாரிஃபிகேஷனில் இருக்குன்னா, அது வந்து இஎஸ்ஜி அந்த பேசிஸில் இருக்கும். 9 பிரின்சிபல்ஸ் ப்ளஸ் இந்த 9 பிரின்சிபல்ஸ் மட்டும் இல்லாமல் 17 எஸ்டிஜி கோல்ஸையும் வந்து என்ன பண்ணோம், எஸ்டிஜி கோல் அதான் தட் இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17 கோல்ஸ் இருக்க 9 பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி இவங்க வந்து தங்களுடைய ரிப்போர்ட்டிங்கை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் செபி ரிக்குவயர்மெண்ட். ஓகே, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஆர்எஸ்ஆர் இஸ் பேஸ்ட் ஆன் செபியோடைய ரிக்குவயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம புக்கை பார்க்கலாமா? நம்ம இதுக்கு முன்னாடி எபிசோடில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல்? ஃபினான்ஷியல் கேபிட்டல், மேனுஃபேக்சர் கேபிட்டல், நேச்சுரல், ஹியூமன், சோஷியல், அதுக்கப்புறம் இன்டெலெக்சுவல். இந்த இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல், சோஷியல் கேபிட்டல் அண்ட் இன்டெலெக்சுவல் கேபிட்டல் மூணுமே மனிதர்களை சம்மந்தப்பட்டது தான். என்னென்னா ஒன்று ஹியூமன் அப்படிங்கிறது தனிப்பட்ட மனுஷன், அப்படி அவன் எப்படி ஒர்க் பண்ணுறான் வந்து அந்த மாதிரி ஹியூமன் பிஹேவியர் மாதிரி. சோஷியலாக சொசைட்டியில் எல்லாரும் கூட்டாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டி பிஹேவியர், இது சோஷியல் கேபிட்டல். அதுக்கப்புறமா இன்டெலெக்சுவல் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு கண்ட்ரியில் R&D எப்படி இருக்குது, அவங்களோட பேட்டன்ட் ரைட்டு, காப்பி ரைட் அந்த ரேஞ்சுக்கு பேசினா தட் இஸ் கால்ட் அஸ் இன்டெலெக்சுவல் கேபிட்டல். ஓகே, ஸோ ஹியூமன் கேபிட்டலும் இன்டெலெக்சுவல் கேபிட்டலும் ஒன்றான்னு கேட்டால் கிடையாது. இப்போ இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீப் லேபர் நிறைய இருக்குது, நிறைய வந்து எக்ஸ்போர்ட் டெக்ஸ்டைல்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து சீப் லேபர் கிடைக்கிறதுனால நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பட் நம்ம வந்து அவி இன்டூ ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹப்பாக நம்ம இருக்கோம்னா ஓகே, பெங்களூர் இருக்குது ஓகே, பட் ஆன் த ஹோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் வைஸ் ஒரு குளோபல் வைஸில் பார்த்தீங்கன்னா இப்போது யூஎஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டியோ இல்லை இன்டெலெக்சுவல் கேபிட்டலோ வந்து இந்தியாவில் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஸோ ஹியூமன் கேபிட்டல் அப்படிங்கிறது வேறு, இன்டெலெக்சுவல் கேபிட்டல் அப்படிங்கிறது வேறு. ஸோ எல்லா தரப்புலையும் நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர் ஆல்சோ டாக்கிங் அபவுட் குளோபல் சினாரியோ இன் வேரியஸ் கண்ட்ரிஸ். இப்போ நம்ம கண்ட்ரியில் பிஆர்எஸ்ஆர் வந்து கம்பல்சரி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. செபியில் 9 பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட்டிங் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் செபி வந்து தே ஹவ் மேட் இட் வெரி கம்பல்சரி ஃபார் டாப் 1000 லிஸ்டட் கம்பெனிஸ் ஆஸ் பர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருந்துச்சு. அந்த மாதிரி யூஎஸில் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. யூஎஸில் வந்து இங்கே எப்படி செபியோ அந்த மாதிரி அங்கே வந்து செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியலி, மெட்டீரியல் அண்ட் கிளைமேட் ரிலேட்டட் ரிஸ்க்கை மட்டும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் ரிப்போர்ட் பண்ணணும்னா பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனிஸ் எல்லாரும் பண்ணணும். ஆல் த பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனிஸ் கண்டிப்பாக அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டிங்கில் வந்து என்ன பண்ணணும்னா ஃபினான்ஷியலி, மெட்டீரியல்
climate related risk கண்டிப்பாக டிசிஎஃப்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கு வந்து அந்தளவுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது வந்து யூஎஸ்ஏவோட வழக்கில் இருக்குது, அவ்வளோதான். வழக்கு மீன்ஸ் யூஎஸ்ஏவோட நார்மாலிட்டி இது. அடுத்தது யூகேவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2019 ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2050 2050 அவங்க வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை வந்து 0 ஆக்கிடுவாங்க, நெட் 0வாக ஆக்கிடுவாங்க. ஓகேவா? அது இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யூகேவை பொறுத்த வரைக்கும் இந்த என்வாயன்மெண்டல் அண்ட் சோஷியல் டிஸ்க்ளோஷர்ஸ் இருக்குல்ல, அவங்க வந்து இது என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட கம்பெனிஸ் ஆக்ட், இப்போ எப்படிங்க நமக்கு கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இருக்கும், அந்த மாதிரி யூகேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கம்பெனிஸ் ஆக்ட் 2006 இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க அதிலே சொல்லியிருக்காங்க என்னென்னலாம் ஆனுவல் ரிப்போர்ட்டிங்கில் இவங்க இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டிங்கை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவங்களே அழகாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். யூகேல நீங்கள் ஒரு லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லையா, நீங்கள் வந்து 500 மில்லியன் பவுண்டு அதை தாண்டி உங்களோட ஆனுவல் டேர்ன் ஓவர் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லையா, உங்ககிட்ட 500 எம்ப்ளாயீஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஈஸியாக சொல்லிட்டாங்க பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனிஸ்னு. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, கம்பெனிஸ் ஆக்டில் 2006 என்ன சொல்லி லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால், அப்படி இல்லை 500 மில்லியன் பவுண்டுக்கு மேலே டேர்ன் ஓவர் இருந்தால், அப்படி இல்லை 500 எம்ப்ளாயீஸ்க்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் யாரோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் கிளைமேட் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோஷர். நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் எபிசோடில் வி டாக்ட் அபவுட் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் கிளைமேட் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோஷர். அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு ஏற்றபடி யூ ஹேவ் டு இன்க்ளூட் த சஸ்டைனபிலிட்டி மேட்டர்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டன். வேறு என்ன இருக்குது, அவங்க என்னென்ன ஆஸ்பெக்ட்லலாம் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அது நமக்கு அந்தளவுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, சல்தா ஹே ஒன்லி. ஓகே, லேட்டஸ்ட்டாக 2023 வந்து ESG ரிப்போர்ட்டிங் இன் யூகே வில் பி ஃபர்தர் ஃபார்மலைஸ்டு த்ரூ சஸ்டைனபிலிட்டி டிஸ்க்ளோஷர் ரிக்வயர்மெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சஸ்டைனபிலிட்டி டிஸ்க்ளோஷர் ரிக்வயர்மெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. வில் ப்ரொவைட் அ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் கார்பரேட்ஸ் டு மேனேஜ். அதாவது ஆக்சுவலி ஒரு முடி மட்டும் இது மாட்டிச்சு, வெரி சாரி. அப்பா ஓகே, டன். நோ, தேங்க்யூ. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்னென்னலாம் வந்து அப்கிரேடேஷன்ஸ் வந்திருக்கு, மார்ச் 2021 என்ன வந்துச்சு, அப்புறம் ஏப்ரல் 2021 இங்கே என்ன ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா இப்போ மேலே வந்து 2 கண்ட்ரிஸை கொடுத்துறாங்க, US UK கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி யூரோப்பில் என்ன நடந்துச்சு, துபாயில் என்ன நடந்துச்சு, கத்தரில் என்ன நடந்துச்சு, அந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. யூரோப்பில் என்ன நடந்தது அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்ச் 2021 சஸ்டைனபிள் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோஷர்ஸ் ரெகுலேஷன்ஸ் that goes into effect for asset managers and financial advisors operating in the EU, European Commission adopts CSRD proposals and so. அப்புறம் அக்டோபர் 2020 GRI ஸ்டாண்டர்ட்ஸ் அப்டேட் ஆயிருக்கு. அப்புறம் IFRS ஃபவுண்டேஷன் announces the formation of its global reporting standardization initiative through ISSB. UK financial conduct authority. சும்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இம்ப்ரோவைஸ் ஆகி வந்திருக்காமா, அவ்வளோதான். அதெல்லாம் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. நம்ம எங்கே இருக்கோம், நம்ம இந்தியாவில் இருக்கோம். ஸோ நம்ம எக்ஸாமில் என்ன வரும், இந்தியாவை பற்றி தான் வரும். நம்ம இந்தியாவை பார்க்கலாம். ஓகே, எவல்யூஷன் ஆஃப் ESG இன் இந்தியா. இந்தியாவில் ESG ரிலேட்டடாக எப்போத்துலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணோம் அப்படின்னு கேட்டால், முதல்ல டிசம்பர் மாதம் 2009 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி CSRுடைய வாலண்டரி ரிப்போர்ட்டிங்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? CSRுடைய வாலண்டரி ரிப்போர்ட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. CSR வாலண்டரி ரிப்போர்ட்டிங், தட் இஸ் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வாலண்டரி கைட்லைன்ஸ் வந்து 2009 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2011 நேஷனல் வாலண்டரி கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னவோ நடந்திருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க, டன் 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 அந்த மாதிரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன இருக்குன்னா பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிப்போர்ட்டிங்னு வந்திருக்கு. ஓகேவா? அப்புறம் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி. இது வந்து எப்போ தெரியுமா நமக்கு வந்து ஒருவேளை நம்ம எப்போ தெரியுமா மாட்டுவோம், இதில் ஒருவேளை ஒரு 4 மார்க்ஸ்லையோ இல்லை 5 மார்க்ஸ்லையோ ரைட் அபவுட் த எவல்யூஷன் ஆஃப் ESG இன் இந்தியான்னு கேட்டாங்களோ, நம்ம இது எழுதி தான் ஆகணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் வரும்போது ESGயில் நான் இதெல்லாம் ஞாபகம் வச்சு கூட நான் தியரி எழுதிக்கிறேன் அப்படின்னு இஷ்டம் இருந்தால் இதை நம்ம வந்து படிச்சுக்கலாம். என்னது ஃபஸ்ட்டு எவல்யூஷன் ஆஃப் ESG 2009 டிசம்பரில் என்ன பண்ணியிருக்காங்க, CSR வாலண்டரி கைட்லைன்ஸ்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2011 மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேஷனல் வாலண்டரி கைட்லைன்ஸ் ஆன் சோஷியல் என்வைரன்மெண்டல் எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் பிஸ்னஸ்னு கொண்டு வந்திருக்காங்க 2011. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, இது ரெண்டு தான் பேராகிராஃப்லையும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டப்பாவும் போட்டு கொடுத்துருக்காங்க. பேராகிராஃபில் இது நம்ம சொல்லிட்டாங்க, இதுவும் பேராகிராஃபில் நமக்கு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா டப்பால் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், 2012 செபி என்ன பண்ணுதுன்னா டாப் 100 லிஸ்டட் கம்பெனிஸ் மட்டும் BRR ஃபாலோ பண்ணுங்க, பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிப்போர்ட்டை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க.
2012 அப்புறம் 3 வருஷம் கழிச்சு என்ன பண்ணாங்க, பிஆர்ஆர் டாப் 100 கம்பெனிஸ்க்கு மட்டும் கிடையாது, அவங்க என்ன சொல்கிறாங்க, பிஆர்ஆர் பிகேம் பார்ட் ஆஃப் செபியோட லிஸ்டிங் அண்ட் லிஸ்டிங் ஆப்ளிகேஷன்ஸ் எல்ஓடிஆர் ரெகுலேஷன்ஸ்னு சொல்லுவோம், எல்ஓடிஆர். ஓகே, எல்ஓடிஆர்னா லிஸ்டிங் ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர் ரெக்யர்மெண்ட்ஸ் அதுலேயே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, அப்போ கொண்டு வந்துட்டதுனால அவங்களோட எல்ஓடிஆர்லேயே ஒரு பகுதியாக வந்துட்டதுனால அதுக்கு வந்து பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் வந்து. ஸோ பிஆர்ஆர் பிகேம் பார்ட் ஆஃப் செபியோடைய லிஸ்டிங் ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர் ரெக்யர்மெண்ட்ஸில் ஒன்றா வந்துருச்சு 2015. ஸோ 2012 அது வந்து என்ன ஆக்கியிருக்காங்க, டாப் 100 லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு மட்டும் பிஆர்ஆர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2050 லிஸ்டிங் ஆப்ளிகேஷன்ஸில் அதை கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறமா 2017 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 100 500 ஆக்கிட்டாங்க. 2017 100 வந்து 500 கம்பெனிஸ்ன்னு ஆக்கிட்டாங்க. அப்புறமா என்ன இருக்குது, 2019 என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே நேஷனல் கைட்லைன்ஸ் ஆன் ரெஸ்பான்சிபிள் பிஸ்னஸ் கண்டக்ட்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி நேஷனல் கைட்லைன்ஸ் ஆன் ரெஸ்பான்சிபிள் பிஸ்னஸ் கண்டக்ட்னு போட்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை எல்லாரும் ஃபார்முலேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டாப் கம்பெனிஸ். அப்புறம் 2019 பிஆர்ஆர் பிகேம் கம்பல்சரி ஃபார் 1000 லிஸ்டட் கம்பெனிஸ். இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிஆர்ஆர் அப்படிங்கிறத என்னென்னு மாற்றிருக்காங்கன்னா பிஆர்எஸ்ஆர்னு மாற்றிருக்காங்க. முன்னாடி பிஆர்ஆர்னே இருந்துச்சா 2019 வரைக்கும். இப்போ 2021 என்ன பண்ணியிருக்காங்கன்னா BRSR reporting, that is Business Responsibility and Sustainability Reporting 2021. இதுவுமே டாப் 1000 கம்பெனிஸ்க்கு தான். ஓகே, டாப் 1000 லிஸ்டட் கம்பெனிஸ் தான் இவங்களும் ப்ரெசென்ட் பண்ணணும். பட் இது பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிப்போர்ட்டிங் கிடையாது. அதுக்கு பதிலாக இதோட பேர் என்னவா மாற்றிட்டாங்கன்னா இன்னும் பயங்கர காம்ப்ரஹென்சிவாக நிறைய விஷயங்களை இதுக்கு அடியில் கொண்டு வந்து பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிள் ரிப்போர்ட்னு கொண்டு வந்துட்டாங்க. இதில் என்னென்ன வந்திருக்குன்னா 9 பிரின்சிபல்ஸ் வந்திருக்கு. இந்த 9 பிரின்சிபல்ஸை யார் தான் கொடுத்தா அப்படின்னு பார்த்தா இந்த 9 பிரின்சிபல்ஸை சொன்ன அந்த கைட்லைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கைட்லைன்ஸ் ஆன் ரெஸ்பான்சிபிள் பிஸ்னஸ் கண்டக்ட், நேஷ்னல் கைட்லைன்ஸ் ஆன் ரெஸ்பான்சிபிள் பிஸ்னஸ் காண்டக்ட், அதில் தான் அந்த 9 பிரின்சிபல்ஸ் வந்திருக்கு. அதை தான் எசென்ஷியல் அண்ட் லீடர்ஷிப் இண்டிகேட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எசென்ஷியல்ன்றது மேண்டேட்ரினும் அதே மாதிரி லீடர்ஷிப் இண்டிகேட்டர் வாலண்டரி பேசிஸ்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரா பண்ணி சொல்லி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இதில் குவான்டிடேட்டிவ் ஸ்டாண்டர்டைஸ்டு டிஸ்க்ளோஷர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, விச் இஸ் குவான்டிடேட்டிவ், அந்த 9 பிரின்சிபல்ஸ்லையும் உங்களுக்கு நிறைய குவான்டிடேட்டிவ் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ்டு டிஸ்க்ளோஷர்ஸ் இருக்குது ESG பேராமீட்டர்ஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது சப்போஸ் நீங்கள் வந்து மேம் மெயின் எக்ஸாமில் எனக்கு வந்து நான் ரிவைஸ் பண்ணணும், நான் எப்படி வந்து இந்த ESG எவல்யூஷன் இன் இந்தியா, ஓகே இதை வந்து நான் சிம்பிளாக படிக்கணும்னா எப்படி படிக்கிறதுனா இந்த டயக்ராமை மட்டும் படித்தா போதும். இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க 2009 என்ன பண்ணாங்க, 12 என்ன பண்ணாங்க, 14 என்ன பண்ணாங்க, 15 என்ன பண்ணாங்க, 17 என்ன பண்ணாங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2019 தான் டாப் 1000 கம்பெனிஸ்ன்னு ஆக்கியிருக்காங்க. 2021 தான் அந்த BRSRனே ஆக்கியிருக்காங்க. 2022 என்ன பண்ணிட்டாங்கன்னா மேண்டேட்டரி ரிப்போர்ட்டிங் ஆஃப் டாப் 1000 லிஸ்டட் கம்பெனிஸ் டு ஃபைல் BRSR அலாங் வித் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், ஆனுவல் ரிப்போர்ட்ஸோடவே சேர்த்து இது ப்ரெசென்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் BRSR மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு 2022 எல்லாரும் ஆனுவல் ரிப்போர்ட்ஸோடு சேர்த்து இதை ஃபைல் பண்ணி தான் ஆகணும் செபிலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து என்னென்னா செபி கிட்ட நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டிய ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் அலாங் வித் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது செபியோடைய டான்ஸு. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது CA இன்ஸ்டிடியூட்டோடைய டான்ஸு பார்ப்போமா. இனிஷியேட்டிவ்ஸ் பை CA இன்ஸ்டிடியூட். CA இன்ஸ்டியூட் என்ன சொல்லுதா, ஐயோ செபியை இவ்வளோ பண்ணிட்டாங்க, நம்மளும் எதை பண்ணணும், இல்லைனா நம்மளை மதிக்க மாட்டாங்க, ஸோ நம்மளும் எதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு February 2020 CA இன்ஸ்டியூட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சஸ்டெயினபிலிட்டி ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. பிகாஸ் ஒரு போர்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணால் தான் இவங்க BRSRோட ரிப்போர்ட்டிங் அந்த டாப் 1000 கம்பெனிஸ்க்கு கம்பல்சரி சொன்னாங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்டிங் என்ன எதுன்றது எல்லாத்தையும் படிச்சுட்டு அதை வந்து எப்படி தான் ஆடிட்டோட இன்டெகிரேட் பண்ணணும்ல. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் 1000 லிஸ்டட் கம்பெனிஸ் அவங்க ஆடிட் பண்ணுவாங்க, ஸ்டாச்சுட்டரி ஆடிட் பண்ணுவாங்க. ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் வந்து எந்தெந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சு அவரோட ரிப்போர்ட்டிங்கில் அவர் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது யார் கைட்லைன்ஸை கொடுக்க முடியும்? கண்டிப்பாக இங்கே கிங் யாருன்னா CA இன்ஸ்டியூட் தான். அவங்க தான் ப்ராப்பர் கைட்லைன்ஸை கொடுத்து ஒரு ஆடிட்டரை எப்படி கைட் பண்ணணும். ஸோ ஆடிட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன when it comes to sustainable development goals and when it comes to environmental, social and governance related வரும்போது நம்மளோட பொறுப்பு என்ன அந்த இடத்துல as a statutory auditor உங்களோட பொறுப்பு என்ன அப்படிங்கிறத யாரால் அந்த இடத்துல கொண்டு வந்து ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா who can give you proper guidelines and who can tell you what you are responsible for அப்படின்னு கேட்டால் அது வந்து CA இன்ஸ்டியூட் தான். ஸோ CA இன்ஸ்டியூட் என்ன பண்ணாங்க 2020 ஒரு போர்டு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த போர்டு பேர் வந்து சஸ்டெயினபிலிட்டி ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு, சஸ்டெயினபிலிட்டி ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்களோட மிஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இப்படி ஒரு சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங்னு ஒன்று இருக்குது அப்படின்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக சில மெஷர்ஸை எடுக்கணும். பிஸ்னஸ் கான்டெக்டில் டெவலப்பிங் ஆடிட் கைடன்ஸ், அதுக்கப்புறம் இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் வேறு நீங்கள் பண்ணணும். அந்த 6 கேபிட்டல் படி இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் பண்ணணும். இது எல்லாத்தையும் பற்றி
ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணி ஒரு கைட்லைன்ஸை கொடுக்கணும். இம்ப்ளிமெண்ட் த மெஷர்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், வி ஹவ் டு மேக் ஷுர். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, சி இன்ஸ்டிடியூட் செபி என்ன பண்ணுறாங்கன்னா என்கரேஜ் பண்ணி இப்படியே நீ வருஷம் வருஷம் ஒரு அவார்டு கொடு. அந்த அவார்டு ஃபஸ்ட் அவார்டு எப்படி கொடுக்கணும், அதாவது வருஷம் வருஷம் ஒரு அவார்டு கொடு. அந்த அவார்டு எதை பற்றி இருக்கணும்னா பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ் ஆஃப் இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங். எந்த பிஸ்னஸ் வந்து சூப்பராக இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான பிஸ்னஸஸ் சூஸ் பண்ணி ஹூ இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு த பெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இந்த கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் பண்ணுவாங்க. சரியா, டாப் 1000 லிஸ்டட் கம்பெனிஸுமே பிஆர்எஸ்ஆரை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த டாப் 1000 கம்பெனிஸில் யார் உங்களோட இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங்கை ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு அவார்டை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சி இன்ஸ்டிடியூட் ஓகே என்கரேஜ்டு பை செபி வந்து அவார்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, சி இன்ஸ்டியூட் வந்து நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸு, அப்புறம் பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிப்போர்ட்டில் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸு, இன்டெகிரேட் ரிப்போர்ட்டில் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸு, அதுக்கப்புறம் சி இன்ஸ்டியூட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆன் பிஆர்ஆர், இது எல்லாமே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த 2 வருஷத்தில் மட்டும் சி இன்ஸ்டிடியூட் நிறைய பப்ளிகேஷன்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1 ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். அது வந்து என்னென்னா 3410. இது எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் தாராளமாக ஒரு லிஸ்டட் கம்பெனி கிட்ட போய் அவங்க என்ன பண்ணலாம், ஒரு அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டில் என்ன மோஸ்ட்லி லிஸ்டட் கம்பெனிஸ் தான் இந்த மாதிரி அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுக்கு நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. அதனால நான் சொல்கிறேன், இல்லைனா நார்மல் கம்பெனிஸ்க்கும் பண்ணலாம். ஸோ அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் ஆன் க்ரீன் ஹவுஸ் கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸ் ஸ்டேட்மெண்ட் அதை பற்றி SAE 3410 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பிஆர்எஸ்ஆர் ரிலேட்டடாக பேக்ரவுண்ட் மெட்டீரியல் ஃபுல்லாக இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் மொத்தம் 17 கோல்ஸ் இருக்குது. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்ட் 1ல் 1 to 5 SDG கவர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்ட் 1ல் 6 to 11 தனியாக ஒரு கவரேஜ் இருக்குது. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஓகே அக்கௌண்டன்ஸ் கிரியேட்டிங் சஸ்டைனபிள் வேர்ல்டு பார்ட்ஸ் 1 கவரிங் 6 to 11. அப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அக்கௌண்டன்ஸ் கிரியேட்டிங் சஸ்டைனபிள் வேர்ல்டு பார்ட் 1 கவரிங் 12 to 17. இது மாதிரி தனியாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வால்யூம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி FAQs ஆன் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங்கில் ஹார்ட் ஆஃப் குட் கவர்னன்ஸ்னு ஒரு பப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங்கில் மெச்சூரிட்டி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு வெர்ஷன் 1.1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இட் இஸ் டு கிரியேட் அவேர்னஸ் அண்ட் டு impart the knowledge and the importance of sustainability reporting in the minds of chartered accountants. in the அது வந்து ஒரு கரிக்குலமாக மட்டும் கொண்டு வராமல் அது வந்து ஒரு இன்டர்னல் கல்ச்சராக அதை பில்ட் பண்ணுறதுக்காக நிறைய பப்ளிகேஷன்ஸ், நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ், அதுக்கப்புறம் நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம்ஸை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது சி இன்ஸ்டிடியூட் சைட்லேருந்து அவங்க பண்ணது. ஸோ 3410 லான்ச் பண்ணியிருக்காங்க. 3410 ஃபார் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் ஆன் க்ரீன் ஹவுஸ் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே இப்போ ஒரு வழியாக அந்த பிஆர்எஸ்ஆர்க்கே வருவோம். பிஆர்எஸ்ஆர் அப்படின்றது வந்து பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட். அந்த பிஆர்எஸ்ஆர் அப்படிங்கிறது கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. இப்போ இட் இஸ் கம்பல்சரி. 3 levels ஆஃப் நீங்கள் வந்து ரிப்போர்ட்டிங் கொடுப்பீங்க. நம்பர் 1 வந்து ஜென்ரல் டிஸ்க்ளோஷர்ஸ் இருக்கும். அந்த கொஷனரிக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டே வருவீங்க. 2வது மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர்ஸ்க்கு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டே வருவீங்க. இது எல்லாமே கொஷனர் மாடலில் தான் இருக்கும். ஸோ ரிப்போர்ட்டிங் கொஷனர் இஸ் டிவைடட் இன்டு 3 செக்ஷன்ஸ். நம்பர் 1 ஜென்ரல், நம்பர் 2 மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர்ஸ், நம்பர் 3 தான் இந்த பிரின்சிபல் பேஸ்டு டிஸ்க்ளோஷர்ஸை நம்ம கொண்டு வரோம். இது கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டராக கொண்டு வந்துட்டாங்க. இந்த கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸை நம்ம 2 levelsல கொண்டு வரோம். ஒன்று வந்து மேண்டேட்ரி, இன்னொன்று வந்து வாலண்டரி. மேண்டேட்ரி வந்து எசென்ஷியல், வாலண்டரி வந்து லீடர்ஷிப் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம், 9 பிரின்சிபல்ஸ் என்னென்னு சொல்லி தராங்க. இதை நம்ம சும்மா ஒரு தடவை டைம் கிடைக்கும் போது படிச்சுக்கோங்க. பட் ஜென்ரலி இட் இஸ் ஆல் அபவுட் எத்திக்ஸ், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டினா பிரின்சிபல் நம்பர் 1. தே டாக் அபவுட் எத்திக்ஸ் நம்ம எப்படி வச்சுக்கணும், பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ், டிரான்ஸ்பரன்சி, அப்புறம் வந்து டிரான்ஸ்பரண்டான டிஸ்க்ளோஷர்ஸ், அதுக்கப்புறம் வேல்யூ செயினை வந்து எந்த அளவுக்கு சூப்பராக என்கரேஜ் பண்ணணும். இதெல்லாம் நார்மல் தான், அப்படியே நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்க வேண்டியதான். ஓகே, எத்திக்ஸு, டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி கோர் எலமெண்ட்ஸ் என்னென்ன வரும். எதுவாக இருந்தாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணணும், எதுக்கும் பொறுப்பெடுத்துக்கணும். அக்கௌண்டபிலிட்டினா ஏதாவது ஒரு தப்புனா அதுக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்கணும். அதுதான், அதுக்காக தான் அந்த அக்கௌண்டபிலிட்டின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எந்த இடத்துலையும் ஒர்க் ஏரியா, ஃபேக்ட்ரி, எந்த இடத்துலையுமே எத்திக்ஸ் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. யூ ஹாவ் டு பி வெரி டிரான்ஸ்பரண்ட் இன் யுவர் ஆக்ஷன்ஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது நம்பர் 1. நம்பர் 2 ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, செகண்ட் பிரின்சிபல் என்ன படிச்சோம், எத்திக்ஸ்க்கு அப்புறம் உடனே படிச்சு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான். பார்க்கலாமா, சேஃப் அண்ட் சஸ்டைனபிளான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த கூட் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாலும் அதனுடைய எஃபெக்ட் வந்து நம்ம என்வாயன்மெண்ட்டை வந்து டர்ட் ஆக்குறதோ பொல்யூட் ஆக்குறதோ இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப 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 சேஃபான சஸ்டைனபிளான ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஐடிஸ் எல்லாம் சிகரெட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி சேஃப் அண்ட் சஸ்டைனபிளான்னு தெரியல. பட் ஓகே, தே ஷுட் சம்ஹவ் மேக் ஷுர் தட் ஓகே நாங்கள் இவ்வளோ சிகரெட் விற்கிறோம், இதுலேருந்து இவ்வளோ ரெவன்யூ வருது, இந்த ரெவன்யூவில் ஒரு போர்ஷன் எடுத்து நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக
we are giving back to the society. ஏதாவது ஒன்று செய்வாங்க, செஞ்சு தான் they'll prove that okay நாங்கள் கொஞ்சம் சஸ்டைனபிளான ஆக்ஷன்ஸை செய்கிறோன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ the entities should make sure that their goods, services and operations result in better life for consumers and end user. ஒரு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாங்க, அவங்க விருப்பப்பட்டு தெரிஞ்சு தான் கன்சியூம் பண்ணுறாங்க. ஓகே, அந்த இடத்துல வந்து நம்ம சேஃப் அண்ட் சஸ்டைனபிளான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் அது வந்து we really do not know how to make sure that we produce a good or bad. அது தெரியல எனக்கு. ஓகே, ஸோ we'll have to make sure. மற்றதெல்லாம் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணலாம், கரெக்டாக அந்த பிரின்சிபல் அப்படி சொல்லலாம். பட் ஐ டோன்ட் திங்க் அந்த பேட் கூட்ஸை ப்ரொடியூஸ், அந்த ஹார்ம்ஃபுல் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களே அது வந்து ஈவில் கூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஈவில் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க எந்த மாதிரி இந்த செகண்ட் பிரின்சிபலுக்கு they will report அப்படிங்கிறது நான் வேணால் ஒரு ரிப்போர்ட்டிங் இருக்குது, அதானியோட ரிப்போர்ட்டிங் இருக்கும். அந்த மாதிரி அதானி ரிப்போர்ட்டிங், அதுக்கப்புறம் ஐடிசியோட ரிப்போர்ட்டிங்லேருந்து I'll take and அதை ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்த எபிசோடில். நெக்ஸ்ட் ஒன், the essence of core elements இதில் என்னென்ன பார்ப்பாங்கன்னா production methods, technologies, minimize the resources, educate and make aware, reduce the over exploitation of the natural resources and all that. So they just have to make, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா the entity should make sure that the goods and that their goods and services operations result in a better life for consumers and end users. அதாவது கன்சியூமருக்கும் அது நல்லது கொடுக்கணும், எண்ட் யூஸருக்கும் கொடுக்கணும், ப்ளஸ் அதில் வந்து அந்த என்டையர் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த என்டையர் ப்ராசஸில் யாரும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். எல்லாமே வந்து அங்கே ரொம்ப சேஃபாகவும் சஸ்டைனபிளாகவும் இருக்கும். தி என்டிட்டிஸ் ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் டு எஜுகேட் அண்ட் மேக் அவேர் ஆஃப் த அதாவது கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறது, புரிய வைக்கிறது, அவங்களோட கிளைண்ட்டுக்கு அவங்களோட ரைட்ஸை பற்றி புரிய வைக்கிறது, இதுவும் வந்து நம்மளோட வேலை தான் சொல்கிறாங்க. சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். மூணாவது, எம்ப்ளாயீஸை பற்றி நம்ம சொன்னோம். வாட் இஸ் எம்ப்ளாயி? ப்ரொமோட் த வெல் பீயிங் ஆஃப் ஆல் த எம்ப்ளாயீஸ் இன்க்ளூடிங் தோஸ் இன் த வேல்யூ செயின். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 500 எம்ப்ளாயிஸை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒருத்தர்கிட்ட இந்த ரா மெட்டீரியல் வாங்குறீங்க, அந்த ரா மெட்டீரியலோட எக்ஸ்ட்ராக்ஷனில் ஒரு 100 பேர் அங்கே வேலை செய்கிறாங்க. அப்போ அந்த 100 பேருமே உங்கள் பொறுப்பில் இருக்கணும். பிகாஸ் நீங்கள் ஒரு டாப் 1000 லிஸ்டட் கம்பெனிஸில் இருக்கீங்க, உங்கள் ரா மெட்டீரியலையோ இல்லை உங்களோட ஒர்க் இன் ப்ராக்ரஸோ நீங்கள் யார்கிட்டேருந்து வாங்குறீங்கன்னா, அது யார்கிட்டேருந்து வாங்குறீங்களோ அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கும் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு மேக் ஷூர் ஈவன் தேர் வெல்பீயிங் இஸ் பீங் ப்ரொடெக்டட் அண்ட் ப்ரொமோட்டட். ஓகே, அது அவங்களோட டிக்னிட்டி, வெல்பீயிங் இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சைல்ட் லேபர் இருக்கக்கூடாது, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கணும், டிக்னிட்டி ஆஃப் அன் எம்ப்ளாயி, டைம்லி பேமெண்ட் கொடுத்துடணும், அதுக்கப்புறம் வேஜஸ் ஹேஸ் டு பி லிவிங் ஸ்டாண்டர்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேஜஸ் கொடுக்கணும். ஒரு ஒர்க் பிளேஸ் அண்ட் ஒர்க் என்வைரன்மெண்ட் ரொம்ப சேஃபாக ஹைஜீனிக்காக இருக்கணும். அதே மாதிரி வந்து ஜெண்டர் பேரிட்டி இருக்கணும். ஓகே, ஜெண்டர் பே கரெக்டாக இருக்கணும். ஒரு கேர்ள்ஸ்க்குலாம் கம்மியாக பே பண்ணுறது, பாய்ஸ்க்குலாம் அதிக பே பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த ஒர்க் போர்ட்ஃபோலியோவை யார் பண்ணாலும் அந்த பே ஈக்குவலாக கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் எல்லாமே இதில் இருக்கும். அண்ட் தென் ஆல்சோ டாக்கிங் அபவுட் ஃபோர்த் பாயிண்ட் வி டாக்ட் அபவுட் எம்ப்ளாயிஸ்க்கு அப்புறம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு பேசணும். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னும் போது நம்ம கம்பெனி மேலே யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாரெல்லாம் நம்ம கம்பெனி பற்றி இன்ட்ரெஸ்டடாக விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாரை பற்றியும் நம்ம கவலைப்படணும். ஸோ வி ஹாவ் டு transparently communicate the matters with the stakeholders, important matters with stakeholders. எந்த ambiguity, எந்த குழப்பம், எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் தெளிவாக அவங்கக்கிட்ட என்ன பண்ணணும், we just have to tell them. அதுக்கப்புறம் the entities have to systematically determine their context of their operations and identify the interested parties. இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, பெருசாக வந்து அப்படியே ஒரு பிரின்சிபிளையும் அப்படியே டீட்டெயில்டாக எழுதுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிரின்சிபிள்லேருந்து எம்சிக்யூவில் நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓவராலாக ஒரு தடவை நம்ம பிரின்சிபிளை படிச்சுக்கலாம். படிச்சுட்டு நம்ம கொஷின் பேப்பர் ரிவிஷன் ஏதாவது எடுக்கும்போது அதில் இஎஸ்ஜிலேருந்து என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்தந்த ஏரியாஸை இன்னும் நல்லா நம்ம வந்து லைன் பை லைன் நம்ம படிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கோங்கன்னா, பிரின்சிபல் 5 டாக்ஸ் அபவுட் ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரொமோட் த ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும். ஓகே, அப்படி சொல்கிறாங்க. வேக்யூம், தட் இஸ் ஒர்க் பிளேஸில், அப்புறம் கம்யூனிட்டிஸில், கன்சியூமராக, எல்லா மார்ஜினலைஸ்டு குரூப்பு, பில் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, எல்லா இடத்துலையும் ஹியூமன் ரைட்ஸை நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேவா, மனித உரிமை அதை வந்து நீங்கள் வந்து கோர் பிரின்சிபலாக எடுத்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி என்வாயன்மெண்ட் ரெஸ்டோரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெஸ்டோரேஷன் ஆஃப் என்வாயன்மெண்ட். ஸோ என்வாயன்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப 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 ப்ராப்பராக கவனித்து அதை பற்றி ரிப்போர்ட்டிங் பண்ணணும். இல்லை சும்மா கீவேர்ட்ஸ் எல்லாம் நான் பண்ணிக்க, பொல்யூஷன், வேஸ்ட் ஜெனரேஷன், ஃபாரஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன், எனர்ஜி யூஸு, ஓகே, கிளைமேட் சேஞ்ச், அந்த மாதிரி. ஓகே, ரெக்கவரிங் த மெட்டீரியல்ஸ், ரீசைக்கிள், ரீயூஸ், ரெடியூஸ், அந்த மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, அந்த மாதிரி. அண்ட் தென் யூ ஷுட் ஆல்சோ ஆன்சர். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, 7th வந்து என்னென்னா பப்ளிக் அண்ட் ரெகுலேட்டரி பாலிசி. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ், நீங்கள் எந்த அளவுக்கு பப்ளிக் அண்ட் ரெகுலேட்டரி பாலிசியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க. ஸோ ட்ரேட் குரூப்ஸ், அட்வொகேசி பை த ஆர்கனைசேஷன், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து படிங்க, பிகாஸ் ஆஃப் ஆல் த பிரின்சிபல்ஸ் இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியாத ஏரியா. அதாவது ஒரு கம்பெனி வந்து கவர்மெண்ட்டோட பாலிசி மேக்கிங்கையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து லாபியிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூஸ்வலி வந்து யூஎஸ்ஏல வந்து லாபியிங் அப்படிங்கிறது வந்து
ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப லீகல் தான் அது. ஆனால் இந்தியாவில் லாபியிங் வந்து இல்லீகல்னு யாரும் சொல்லலை. பட் ஜென்ரலாகவே லாபியிங் அப்படின்னால உடனே இல்லீகல் தானோ அப்படின்னு நம்ம மைண்ட் செட் தோணும். அதாவது கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு பாலிசி மேக்கிங்கில் இருக்காங்க அப்படின்னா உடனே அந்த இடத்துக்கு யார் போயிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாலிசினால் அஃபெக்ட் பண்ணப்படுறவங்களோ இல்லை அந்த பாலிசினால் சூப்பர் பெனிஃபிட் அடையக்கூடியவங்களும் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. போயிட்டு அவங்களோட கன்சர்ன்ஸை சொல்லி அந்த கன்சர்ன்ஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கு புரிய வச்சு கவர்மெண்ட் அந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ இப்போ நம்மளோட இப்போ வந்து ஒரு அதில் பெனிஃபிட் ஆனாலும் நம்ம சரி, இல்லை அது ஏதோ ஒரு பாலிசி மேக்கிங்கில் நம்ம பாதிக்கப்பட்டாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டிராஃப்ட், அவங்க ஒரு பாலிசியை டிராஃப்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே போய் உட்காந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எங்களுக்கு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும், why don't you do this style that style, ஏன் இந்த ஆல்டர்னேட்டிவ் பண்ணக்கூடாது, அந்த ஆல்டர்னேட்டிவ் பண்ணக்கூடாது, நம்ம போய் அந்த இடத்துல ஒரு எஃபர்ட்டை போட்டு அந்த இடத்துல வந்து நம்ம விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவோம் நம்ம கான்டெக்ஸ்ட்டில். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஃபேவரபுளாக ஒரு சில விஷயங்களை மாற்றி அமைச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு பேர் வந்து லாபியிங்னு சொல்லுவோம். லாபியிங்னு என்னென்னா, லைக் அவங்க ஒரு பாலிசி மேக் பண்ணுறாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், அவங்க என்ன பண்ணாலும் அதுக்கு நம்ம கவுண்டர் கொடுத்துக்கலான்னு இல்லாமல் அவங்க பாலிசி மேக் பண்ணும்போது நம்மளே அங்கே போய் உட்காந்துட்டு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் ப்ளீஸ், நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது எங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது அப்படி சொல்லிட்டு அவங்களை பேசியே கரைச்சி உங்களுக்கு வேண்டியதை வாங்கிக்கிறது. ஸோ திஸ் இஸ் லாபிங். இன்ஃபேக்ட் யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லாபிங் கம்பெனி ஃப்ரம் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா அது காக்னிசன்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யூடியூப்பில் இல்லை கூகுள் சர்ச்சில் இல்லை வந்து ஏஐ சர்ச்சில் சொன்னாலே சொல்லும். காக்னிசன்ட் தான் இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ்லேருந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது, யூஎஸ் லாபிங்க்கு வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து காக்னிசன்ட் தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெகுலேட்டரி அண்ட் பப்ளிக் பாலிசி மேக்கிங்கில் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக டிரான்ஸ்பரண்ட்டாக எதில் வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும்னா அந்த பிரின்சிபல் 7 படி நீங்கள் பிஆர்எஸ்ஆரில் ரிப்போர்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறமா இன்க்ளூசிவ் க்ரோத் அண்ட் ஈக்குவட்டபிள் டெவலப்மெண்ட், அதாவது வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பெரிய பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர்கிட்ட லேண்ட் அக்வசிஷன் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தரோட க்ரோத்தை தடுத்துட்டு இன்னொருத்தரை வந்து நீங்கள் வளர்க்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல யார்கிட்ட லேண்ட் அக்வசிஷன் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் ப்ராப்பராக வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி ரூரல் ஏரியா, அதுக்கப்புறம் அர்பன் ஏரியா, எல்லா இடத்துல இருக்கவங்களுக்கு ஒரு ஈக்குவல் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். ஸோ லோக்கல் ரீஜனல் டெவலப்மெண்ட் ப்ராப்பராக இருக்கணும். மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நீங்கள் கொடுக்கறதுக்கு யூ ஹேவ் டு டேக் சம் ஆக்ஷன்ஸ். அதெல்லாம் தான் இந்த இதில் வரும். And then last but not the least, provide value to the consumers in a responsible manner. நீங்கள் கன்சியூமருக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்கன்னா அது ரொம்ப ரெஸ்பான்சிபிள் மேனரில் கொடுக்கணும். நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்காதீங்க. அதே மாதிரி when conceptualizing, designing and marketing the products, the organization should not in any manner prevent the freedom of choice and fair competition. அதாவது உங்களை தவிர மற்ற யாருமே வந்து அந்த மார்க்கெட்டில் இல்லாத மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, உங்களோட பவரை வந்து மிஸ்யூஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஓகே, அது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் இது வந்து என்னென்னா இட் இஸ் ஆல் ரிலேட்டிங் டு கஸ்டமர் தான். சேஃப் அண்ட் ரெஸ்பான்சிபிள் வேஸ் ஆஃப் யூசேஜ் என்ன, ரைட்ஸ் டு ப்ரிவசி ஆஃப் த கஸ்டமர் நீட்ஸ், கஸ்டமரோட டீட்டெயில்ஸு அதெல்லாம் நீங்கள் சேஃபாக வச்சுருக்கணும், ப்ரைவேட்டாக வச்சுருக்கணும், வேறு யார்கிட்டையும் வெளியில் லீக் பண்ணக்கூடாது. வெளியில் லீக் ஆகிடுச்சுன்னா அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி மிஸ்லீடிங் ஒரு கன்ஃபியூசிங் இன்ஃபர்மேஷனை வெளில எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. ஒரு ப்ராடக்ட்டை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப டு த பாயிண்ட் கரெக்டாக உண்மையை மட்டும் தான் சொல்லி அட்வர்டைஸ் பண்ணணும். அதனால தான் இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸு, காம்ப்ளான் இதெல்லாம் ஹெல்த் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் போர்டே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் எந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இல்லை. ஸோ நீங்கள் அது வந்து ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூ அது இருக்குது இது இருக்குன்னு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ட்ரிங்க்குன்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக தான் இந்த மாதிரி க்ரோத் எல்லாம் வந்திருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே மாதிரி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் இன்க்ளூசிவிட்டியும் இருக்கணும், அதே மாதிரி கலர் இன்க்ளூசிவிட்டி இருக்கணும். ஏன் வந்து ஆடில் வெறும் வந்து ரொம்ப ஃபேர் காம்ப்ளெக்ஷன் கேர்ள்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து காஸ்ட் பண்ணுறீங்க, ஏன் பிளாக்காக யாருமே இல்லையா, ஏன் பிளாக்காக ப்ரௌன் கேர்ள்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஏன் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அதனால தான் இப்போ டவ்லெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்ட்ரெயிட் ஹேர் இருக்க கேர்ள்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது, கேர்ள்ஸ் இருக்கவங்களும் இருக்கணும். ஜென்ரலாக பீப்புள் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் நீங்கள் வந்து அந்த இடத்துல இம்பர்சானேட் பண்ணணுமே தவிர நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இட் இஸ் வெரி டிஸ்கரேஜிங் டு த என்டையர் கம்யூனிட்டி ஆஸ் அ ஹோல். அதனால் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது. ப்ளஸ் நிறைய இப்போ வந்து கஸ்டமர் அண்ட் கன்சியூமர் ரிலேட்டடாக நிறைய சேஞ்சஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நடந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ எந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் எல்லாருக்குமே யூனிவர்சல் ஆக்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இன்க்ளூடிங் டு தோஸ் ஹூஸ் சர்வீசஸ் ஹவ் பீன் டிஸ்கண்டினியூட் ஃபார் எனி ரீசன் இன் நான் டிஸ்கிரிமினேட்டரி, அதாவது இந்த பொருள் உங்களுக்குலாம் கிடையாது அப்படின்னு யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணி இந்த பொருள் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப பாஸ்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பீப்புளுக்கு வந்து பயங்கரமாக வந்து ரைட்ஸ் வந்து மறுக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு வரைக்கும் அங்கே ரேசிசம் உண்டு. இங்கே இந்தியாவில் எப்படி வந்து வி ஆர் டோட்டலி பொல்யூட்டட் பை காஸ்டிசமோ அதே மாதிரி யூஎஸ் இஸ் பொல்யூட்டட் பை ரேசிசம். ஓகே, அட்லீஸ்ட் அவங்க ரேசிஸ்ட்டுக்கு வந்து யூனோ தே கேவ் எஜுகேஷன் இல்லையா. ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம்னா நமக்கு வந்து
when it came to casteism, நம்ம வந்து ரொம்ப லோயர் கிரேட் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பல காஸ்ட்டுக்கு வந்து எஜுகேஷனே ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப மறுக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராப்ளம் தானே. அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இப்பயும் இருக்கா அப்படின்னு கேட்டால் இப்பயும் அங்கங்கே நிறைய இருக்குது. பட் ஸ்டில் ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் இல்லை. ஓகேவா? தடக்குலாம் படம் வந்துச்சுல இதில் பாலிவுட்டில், அது எல்லாமே இன்னமும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எல்லாம் ப்ரூஃப் தான். ஓகே, பட் ஸ்டில் அதை தாண்டி நம்ம நான் டிஸ்கிரிமினேட்டரியாக தான் நம்மளோட ப்ராடக்ட்ஸை நம்ம எல்லாருக்கும் விற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த பீஸாலாம் வச்சு என்ன படம், பீஸா தானே படம் பேர்? ஐயோ பீஸா இல்லை, அந்த குட்டி பசங்க காக்கா முட்டை படம் வந்துச்சுல, காக்கா முட்டை படம்லாம் இந்த மாதிரி இது பிரின்சிபல் நம்பர் 9 பேஸ் பண்ணி தான் வரும். யூனிவர்சல் ஆக்சஸ் பே பண்ணால் யாருக்கு வந்து நீங்கள் ப்ராடக்ட்டை கொடுக்கணும். இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு யாரும் இன்டிஸ்கிரிமினேட்டே பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் இது. ஓகே, ஸோ தட்ஸ் வை. அண்ட் தென் இதே 9 பிரின்சிபல்ஸில் 17 கோல்ஸை வந்து இவங்க வந்து சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம மெயின் எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போகணுமான்னு கேட்டால் டோட்டலாகவே எஸ்டிஜி சாப்டர்லேருந்து 4 to 5 மார்க்ஸ் தான் வரப்போகுது. அதுக்கு இந்த பாக்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு நீங்கள் வந்து 17 கோல்ஸ் ஞாபகம் வச்சு இந்த டிக் பாக்ஸ் எல்லாம் ஐயோ ஆணியே வேணாம் பாஸ் அந்த மாதிரி இடம். ஓகே, ஸோ பிஆர்எஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அஷூரன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னா, செபி ஹஸ் கரண்ட்லி ஸ்டார்டட் வித் டாப் 1000 லிஸ்டட் கம்பெனிஸ். ரொம்ப சீக்கிரமாகவே எல்லா லிஸ்டட் கம்பெனிஸும் இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனிஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு யூஎஸில் சொல்லிட்டாங்கல்ல, அந்த மாதிரி இங்கேயும் ரொம்ப சீக்கிரமாகவே ஆல் லிஸ்டட் கம்பெனிஸும் இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. பட் என்னென்னா எல்லா லிஸ்டட் கம்பெனிஸும் இதை ஃபாலோ பண்ணணும்னா முதல்ல இதை பற்றின அவேர்னஸை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ்க்கு இந்த பிஆர்எஸ்ஆர் ரிப்போர்ட்டிங்கை பற்றி நீங்கள் ஃபுல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி முடிச்சாதான் ஆல் லிஸ்டட் கம்பெனி ஷுட் ஃபாலோ திஸ்ன்னு சொல்ல முடியும். பிகாஸ் இப்போ ஒரு லிஸ்டட் கம்பெனி இருக்காங்க, அவங்களுக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லை, அவங்க போய் யார்கிட்ட கேட்பாங்க, டக்குன்னு சிஏ கிட்ட தான் போய் கேட்பாங்க. சிஏ கிட்ட கேட்டால் அப்பா ஓகே சார் ஓகே 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 அப்படின்னு அவங்க போய் படிச்சுட்டு வந்து சொல்கிறேன் அந்த ரேஞ்சுக்கு இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காதுல்ல. அதனால் ஃபஸ்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே ட்ரைங் டு இன்கல்கேட் த அவேர்னஸ் அபவுட் த சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங், பிஆர்எஸ்ஆர் ரிப்போர்ட்டிங் எல்லாத்த பற்றியும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்க்கு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறாங்க. அதனால தான் நிறைய பப்ளிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பக்காவாக வந்து சிஎஸ் எல்லாம் படிச்சுட்டாங்க, நல்ல அவேர்னஸ் பக்காவாக கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருவாரூரில் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்காருன்னா அவருக்கும் தெரியணும் பிஸ்னஸ் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங்னா என்ன. அந்த அளவுக்கு அதை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ரொம்ப ரிமோட் ஏரியாஸ் வரைக்கும் அதை கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போனதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, எல்லா லிஸ்டட் கம்பெனிஸ்க்கும் இது வந்து கம்பல்சரின்னு ஆக்கிடுவாங்க. ஓகேவா? மற்றபடி இல்லை ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ ஸ்டாண்டர்ட். ஓகேவா? என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ஆன் சஸ்டைனபிலிட்டி அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். ஸ்டாண்டர்ட் ஆன் சஸ்டைனபிலிட்டி அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்னு கொண்டு வராங்க. இந்த சஸ்டைனபிலிட்டி அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் நம்பர் வந்து 3000. ஓகே, இது வந்து எதுக்காக அப்படின்னா, திஸ் இஸ் ஃபார் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் ஆன் சஸ்டைனபிலிட்டி இன்ஃபர்மேஷன். ஓகே, அதில் வந்து நம்ம வந்து இப்போ அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் அவங்க சஸ்டைனபிலிட்டி இன்ஃபர்மேஷன்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வந்து இஃப் இட் இஸ் கிவிங் அ ட்ரூ அண்ட் ஃபேர் வியூங்கிற மாதிரி நம்ம பார்த்து நம்ம சைன் போட்டு கொடுப்போம். ஓகே, ரீசனபிள் அஷூரன்ஸ் வேணும்னா ரீசனபிள் அஷூரன்ஸ், இல்லை லிமிடெட் அஷூரன்ஸ் வேணும்னா லிமிடெட் அஷூரன்ஸ் நம்ம கொடுப்போம். ஓகே, ஹென்ஸ் அஷூரன்ஸ் இன் திஸ் ரிப்போர்ட்டிங் becomes more critical. Assurance in this reporting becomes more critical. ESG audit would be a process that would help the companies to evaluate the environmental and social risk for companies' products, services and operations, etc. Conducting an ESG audit also helps the businesses look at their supply chain, risk management capabilities and transparency with shareholders. So now they are talking about ESG audit. ஓகே, அந்த இஎஸ்ஜி ஆடிட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஐசிஐ ஹஸ் ரீசன்ட்லி இஷ்யூட் ஸ்டாண்டர்ட் ஆன் சஸ்டைனபிலிட்டி அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் 3000 which is on assurance engagements on sustainability information. ஸோ இந்த கம்பெனி வந்து சஸ்டைனபிலிட்டி இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை ஆடிட் பண்ணுறதுக்கு தான் இந்த எஸ்ஏன்னு சொல்ல முடியாது, எஸ்ஏஇ ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்லேயே அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் சொல்லுவோம். என்ன ஸ்டாண்டர்ட்னு கேட்டால் சஸ்டைனபிலிட்டி. ஓகே, ஸ்டாண்டர்ட் ஆன் சஸ்டைனபிலிட்டி அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். திஸ் ஸ்டாண்டர்ட் டீல்ஸ் வித் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் ஆன் அண்ட் என்டிட்டியோட சஸ்டைனபிலிட்டி இன்ஃபர்மேஷன். திஸ் இஸ் அன் அம்ப்ரல்லா ஸ்டாண்டர்ட் அப்ளிகபிள் டு ஆல் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் ஆன் எந்த சஸ்டைனபிலிட்டி இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி அவங்க இந்த SSAE 3000 யூஸ் பண்ணிக்கலாம். இன்டெண்டட் யூசர்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட் யாரெல்லாம் இப்போ படித்து தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக அஷூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ், தட் இஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் படித்து தெரிஞ்சுக்கணும், என்டிட்டிஸ் படித்து தெரிஞ்சுக்கணும், இதுக்கப்புறம் ரெகுலேட்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் அண்ட் அதர் யூசர்ஸ் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங் டேட்டா 3 பேருமே என்ன பண்ணணும், இந்த SSAE 3000 படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது திஸ் ஸ்டாண்டர்ட் அப்ளைஸ் ஃபார் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் which pertain to providing reasonable assurance. நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க, லிமிடெட் அஷூரன்ஸ்னாலும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை.
ஸோ நீங்கள் ரீசனபிள் அஷூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனாலும் சரி, லிமிடெட் அஷூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனாலும் சரி, நீங்கள் SSAE 3000 யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. SSAE 3000 எப்போத்துலேருந்து எஃபெக்டிவ்னு கேட்குறாங்க. இப்போ ஆஸ் ஆஃப் நோ இட்ஸ் எஃபெக்டிவ், அவ்வளோதான். 31st March 2024 இயர் எண்டிங் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து அப்ளிகபிள் தான். ஸோ இட்ஸ் அப்ளிகபிள். இந்த SSAE 3000 மாதிரி இன்னொரு SAE அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா SAE 3410 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் ஆன் கிரீன் ஹவுஸ் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் which deal with assurance engagements on an entity's sustainability information including assurance of BRSR. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அஷூரன்ஸ் ஆஃப் BRSR, அதாவது பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங் இருக்குல்ல, அதில் இந்த சஸ்டைனபிலிட்டி இன்ஃபர்மேஷன் கிவன் இன் BRSR நீங்கள் வந்து ஒரு தனி அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா SAE 3410, that is the assurance engagement on greenhouse gas statements which deal with assurance engagements on an entity உடைய sustainability information including the assurance of BRSR. இதை பற்றி வரும். இதுவே SSAன்றது ஜென்ரலாக SSAE 3000 applies to all the sustainability information whether you are covering reasonable or limited assurance ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? SAE 3410 assurance engagement on greenhouse gas statements is also issued which deal with, நம்ம மறுபடியும் சொல்கிறது என்னன்னா இதெல்லாமே புது வேர்ட்ஸ், நமக்கு அப்படியே ஒரு பெரிய அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே நம்மளை அமிச்ச மாதிரி இருக்கும். நம்ம இந்த வேர்ட்ஸை திரும்ப படிக்கும் போது தான் நமக்கு வந்து இது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகும். அதனால தான் CA Institute has also issued SAE 3410 assurance engagement on greenhouse gas statements which deal with assurance engagements on an entity னுடைய sustainability information. ஓகேவா? இன்க்ளூடிங் தி அஷூரன்ஸ் ஆஃப் BRSR ரிலேட்டடாகவும் அஷூரன்ஸ் இதிலே கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, க்ரீன் ஹவுஸ் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, BRSR ரிப்போர்ட்டிங், அதுக்கப்புறம் க்ரீன் ஹவுஸ் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து SAE 3410 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே சஸ்டெயினபிலிட்டி ஸ்டாண்டர்ட் இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்டாண்டர்ட் ஆன் சஸ்டெயினபிலிட்டி அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் வந்து SSAE 3000 கொடுத்துருக்காங்க. சஸ்டெயினபிலிட்டி இன்ஃபர்மேஷன் இது வந்து ஒரு அம்பர்லா ஸ்டாண்டர்ட் மாதிரி எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். அஷூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு என்ன பண்ணோம், அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் ஆன் சஸ்டைனபிலிட்டி இன்ஃபர்மேஷன் அம்பரலா கிளாஸ் மாதிரி எல்லாத்துக்கும் இது வந்து அப்ளை ஆகும். SSAE எப்போதுலேருந்து அப்ளிகபிள்னு கேட்டால் 31st March 2024 இயர் எண்டிங், அதுலேருந்து ஃபுல்லாக அப்ளிகபிள். ஓகே, ஃபினான்ஷியல் இயர் அதுலேருந்து உண்டு. ஓகேவா? டன்னா? நெக்ஸ்ட் போகலாமா? ஒரு தடவை பார்த்துக்கிறீங்களா? ஒரு தடவை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். ஓகேவா? என்ன ஹோம்ஒர்க்னா, மேம் சஸ்டெயினபிலிட்டி ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அதாவது SSAE 3000 இருக்குல்ல, அதுவுமே சஸ்டெயினபிலிட்டி இன்ஃபர்மேஷனுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறது. அதே மாதிரி SAE 3410மே என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் அன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் ஆன் க்ரீன் ஹவுஸ் கேஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? எப்பப்பெல்லாம் SSAE யூஸ் பண்ணணும், எப்பப்பெல்லாம் SAE 3410 யூஸ் பண்ணலாம், இதில் எது மிகப்பெரிய ஸ்டாண்டர்ட்? 3410 பெரிய ஸ்டாண்டர்டா இல்லை SSAE இதை விட பெரிய அம்பர்லா ஸ்டாண்டர்டா அப்படின்னு நம்ம வந்து நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லணும். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகே, லாஸ்ட் எபிசோடில். நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஒரு BRSRல அஷூரன்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும்? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ப்ரிலிமினரி ரிவ்யூ ஆஃப் ESG ரிப்போர்ட் இருக்கும்ல, அந்த பேராமீட்டர்ஸ்லாம் ஒரு ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சைட்டுக்கு போயிட்டு அவங்களோட ESG ரிப்போர்ட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஷ்யூவன்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் அண்ட் அசஸ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் அவங்கக்கிட்ட நம்ம என்ன கேட்போம், என்னென்னலாம் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருப்போம், அதுக்கு ரெஸ்பான்சஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அப்புறம் என்ன பண்ணோம், அந்த சப்மிஷன்ஸ் ஆஃப் ஃபைண்டிங்ஸ் ஆஃப் தி ஆன்சைட் அசஸ்மெண்ட் அண்ட் டாக்குமெண்ட் ரிவ்யூலாம் முடிச்சுட்டு அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆர் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் இன்க்ளூடிங் ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆர் ரெக்கமெண்டேஷன் அப்படி சொல்லுவாங்க. மெத்தடாலஜி டு ப்ரொவைட் அஷூரன்ஸ் ஆன் BRSR. ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி ரிவ்யூ, அப்புறம் ஆன்சைட் அசஸ்மெண்ட்டு, அப்புறம் இஷ்யூ ஆஃப் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் அண்ட் அசஸ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறது. ரெஸ்பான்ஸ் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், ஆன்சைட் அசஸ்மெண்ட் அண்ட் டாக்குமெண்ட் ரிவ்யூ நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம். Finally, we'll prepare the assessment verification report, including final results of assessment recommendation. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. BRSR ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி ரிவ்யூ, அடுத்தது ஆன்சைட்டுக்கு போய் பார்த்துட்டு வருது. பார்த்துட்டு ப்ரிலிமினரி ஆன்சைட்டில் எப்படி இருக்கோ அதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்போம். அதுக்கு ஐயோ இப்படி இல்லை சார் அப்படி இல்லைன்னு சொல்லி அவங்க ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம பதில் கொண்டு கொடுப்போம். அதுக்கப்புறமா ஃபைனலாக என்ன பண்ணுவோம், எல்லாம் ஓகே அப்படின்னா ஃபைனலி வில் ப்ரிப்பேர் தி அசஸ்மெண்ட். Preparation of assessment or verification report including final results of assessment or recommendation. ஓகே, நீங்கள் என்ன அசஸ் பண்ணீங்க, BRSR ரிப்போர்ட்டிங்கெல்லாம் ஓகேவா இல்லை எதாவது புருடா விட்டுருக்காங்களா என்னென்னு பார்த்துட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிடுவீங்க. ஓகே,
அதே மாதிரி சி இன்ஸ்டியூட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோஷியல் ஆடிட் ஸ்டாண்டர்ட்ஸ்னு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா, SAS 100லேருந்து SAS 1600 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 100, 200, 300, 400 அந்த மாதிரி. ஸோ சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு, என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு? சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு இருக்குது of C Institute has recently issued social audit standards. These standards aim to provide the social auditor with the necessary guidance in relation to independent impact assessment engagement, okay va, of social enterprises engaged in various areas and the audit steps and procedures that should be applied while conducting the social impact assessment. இது வந்து statutory auditor யூஸ் பண்ண மாட்டாரு, இது assurance engagementல வரப்போறது இல்லை. இவங்க வந்து ஜஸ்ட் சோஷியல் ஆடிட்டர், ஒரு சோஷியல் ஆடிட்டரை கூப்பிட்டு ஏதோ ஒரு அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டை கொடுத்து அவங்ககிட்ட ஃபாலோ பண்ண சொல்லும் போது எந்த இம்பேக்ட்டுக்காக நம்மக்கிட்ட அசஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இதில் இருக்கிற ஏதாவது ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ SAS 100 நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா அவங்க வந்து எராடிகேட்டிங் ஹங்கர், பாவர்ட்டி, மால் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக நாங்கள் இந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணியிருக்கோம், இதனால் இவ்வளோ இம்பாக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த இம்பாக்ட் நிஜமாவே இருக்கா இல்லையான்னு அசஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ the standard sets out minimum requirements to be followed while conducting impact assessment. Laws or regulations may establish additional requirements, but basically இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து ஒரு அம்பானி குரூப்போ இல்லை அதானி குரூப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ்லேருந்து அவங்க தங்களோட ஆக்ஷன்ஸ்லேருந்து அவங்களோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் இத்தனை பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம், ஸோ ஹங்கரை நாங்கள் இவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், பாவர்ட்டி இவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், மால் நியூட்ரிஷன் நாங்கள் வந்து இவ்வளோ குறைச்சிருக்கோம், இன்இக்வாலிட்டி குறைச்சிருக்கோம், அவங்க ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லுவாங்க. அந்த விஷயம்லாம் நிஜமாவே உண்மையா இல்லையான்னு நம்ம எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறது, அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் நம்ம எப்படி கொடுக்குறது ஆஸ் அ ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, யூ வில் யூஸ் த SAS 100. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, மினிமம் இந்த அளவுக்காவது அவங்க செஞ்சுருந்தா தான் அந்த இடத்துல இவ்வளோ இம்பாக்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுவாது இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்புறமா அசஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளை அசஸ் பண்ணுறதுக்கு கைட் பண்ணுற ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இந்த சோஷியல் ஆடிட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து எப்படி அந்த 17 SDG கோல்ஸ் இருக்குல்லப்பா, அதை பேஸ் பண்ணி தான் இதில் நிறைய விஷயங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை விட இன்னும் ஜாஸ்தியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எராடிகேட்டிங் ஹங்கர் தனியாக இருந்தது, அங்கே பாவர்ட்டி தனியாக இருந்தது, மால் நியூட்ரிஷன் தனியாக இருந்தது, இன்இக்வாலிட்டி தனியாக இருந்தது, இங்கே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டாங்க. அப்புறம் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் ரிலேட்டடாக, ப்ரொமோட்டிங் எஜுகேஷன், எம்ப்ளாயபிலிட்டி அண்ட் லைவ்லிஹுட்ஸ், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் LGBTQ கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் என்ஷூரிங் என்வாயன்மெண்டல் சஸ்டைன், எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஆர்ட், ஹெரிட்டேஜ், கல்ச்சர், அதுக்கப்புறம் வந்து ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ், ரூரல் ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்களா? பிகாஸ் உங்களோட பிஸ்னஸ் அதனுடைய ப்ராசஸில் நீங்கள் இந்த மாதிரியான இம்பாக்ட்ஃபுல்லான விஷயங்களை செஞ்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ டாப் 1000 லிஸ்டட் கம்பெனிஸோ இல்லை டாப் 100 லிஸ்டட் கம்பெனிஸ் சொல்லுங்களேன், இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை ஃபர்னிஷ் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டை யார் அசஸ் பண்ணி சைன் போடுறது? ஸோ அதை நீங்கள் அசஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு தனி அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு அந்த அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் இந்த சோஷியல் ஆடிட் ஸ்டாண்டர்ட்ஸ்னுடைய கைட்லைன்ஸ் படி அந்த இம்பாக்ட் அங்கே இருக்கான்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? அதே மாதிரி வெல்ஃபேர் ஆஃப் மைக்ரன்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ பீகார்லேருந்து எத்தனையோ பேர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் வெல்ஃபேர் ஆஃப் மைக்ரண்ட்டில் வருவாங்க, மைக்ரன்ட்ஸ் வருவாங்க, டிஸ்பிளேஸ்டு பர்சன்ஸ் பிகாஸ் ஆஃப் எனி ரீசன்ஸ், ஏதோ ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு இல்லைன்னா அவங்க எல்லாரும் வேறு ஒரு ஸ்டேட்டுக்கோ இல்லை வேறு ஒரு இடத்துக்கோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க? அதே மாதிரி வந்து டிஸ்அட்வான்டேஜ்டு கம்யூனிட்டிஸ்க்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு லேண்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறீங்க, ஆக்சஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, ரிலீஃப், ரிஹாபிலிட்டேஷன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, இது எல்லாத்துக்குமே இவங்க வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனி நான் இந்த மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நான் ப்ரொமோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா அதை அசஸ் பண்ணி அந்த இம்பாக்டெல்லாம் நிஜமாவே அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்து சைன் போடுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய சோஷியல் ஆடிட் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன், இந்த ரோல் ஆஃப் ஆடிட்டர். இந்த இடத்துல ஆடிட்டர் அப்படின்னால யாருன்னா இண்டிபெண்ட் ஆடிட்டர். ஓகே, ஹூ இஸ் தி ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர். ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் வந்து ஹவு டு யூ கன்சிடர் த கிளைமேட் ரிலேட்டட் ரிஸ்க். இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் இது பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லவே இல்லை. ஓகேவா? ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆடிட்டர் அவர் வந்து நார்மல் ப்ராசஸில் ஆடிட் பண்ணும்போது அவருக்கு ஒரு ரோல் இருக்கும்ல, அவரோட அப்ஜெக்டிவ்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? தட் இஸ் டு அப்டைன் ரீசனபிள் அஷூரன்ஸ் அபவுட் வெதர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டேக்கன் as a whole or free from material misstatement, whether due to fraud or error, thereby enabling the auditor to report whether financial statements are prepared and present fairly in all material respects as per the FRF. இது நான் உங்களுக்கு ஆரம்ப காலத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் அவரோட பேசிக்கான அப்ஜெக்டிவே. இதுதான் இந்த அப்ஜெக்டிவில் அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, கன்சிடரேஷன் ஆஃப் கிளைமேட் ரிலேட்டட் ரிஸ்க் இருக்கான்னு பார்க்குறாரு. கிளைமேட் ரிலேட்டட் ரிஸ்க் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, இல்லை அந்த ரிஸ்க் அப்படியே தான் இருக்கா, அவங்க வந்து ஏதாவது பேடாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, அவங்களோட பிஸ்னஸ்னால கிளைமேட் ரிலேட்டட் ரிஸ்க் அதிகமாகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அவரால் முடிஞ்சது EOM பேராகிராஃபில் அதை போடலான்னு சொல்கிறாங்க. EOM பேராகிராஃபில் ப்ளீஸ் மென்ஷன் தட் இந்த மாதிரி இவங்க ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி சொல்கிறதுக்கு EOM பேராகிராஃப் இருக்குது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, EOM பேராகிராஃபில் இந்த மாதிரி வந்து திஸ் கம்பெனி ஹாஸ் கிரியேட்டட் சம் கிளைமேட் ரிலேட்டட் ரிஸ்க்லாம் நிறைய இருக்குது, அதை இவங்க இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணல. ஸோ இஃப் யூ ஹேவ் சம்திங்
to communicate to the shareholders or communicate to the general audience about the content of எதை பற்றிலாம் நம்ம சொல்லணும், we are going to talk about the climate related riskனா அந்த நரேட்டிவை நீங்கள் எதில் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் you will give under EOM paragraphல கொடுப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த climate related riskை பற்றி அவங்க ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் என்ன டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களோ அதே இன்ஃபர்மேஷன் தான் அவங்க அதர் இன்ஃபர்மேஷன்லேயே சொல்லணும். ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்லையோ இல்லை வெளியில் சோஷியல் மீடியாவில் ப்ரெஸ்ஸில் ஏதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அவுட் சைட் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அந்த கம்பெனி ஒரு மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட் நேரேட்டிவ்ஸ்லையோ இல்லை ஆனுவல் ரிப்போர்ட்லையோ இல்லை ப்ரெஸ் ரிலீஸ்லையோ இன்வெஸ்டர் அப்டேட்லையோ ஏதோ ஒரு இடத்துல கிளைமேட் ரிலேட்டட் விஷயங்களை, ஓகேவா, இங்கே ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனில் ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க, வெளியில் ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணும், கிளைமேட் ரிலேட்டட் மேட்டர்ஸ் அவங்க ஆடிட் ரிப்போர்ட்டில் எப்படி சொல்லணும், அதை வந்து ஆடிட் ரிப்போர்ட்டில் மட்டும் தான் அப்படி சொல்லியிருக்கு. தட் இஸ் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மட்டும் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் வெளில ப்ரெஸ் ரிலீஸில் பார்த்தா வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆனுவல் ரிப்போர்ட்டில் பார்த்தா வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் SA 720 படி நீங்கள் எப்படி டீல் பண்ணணுமோ அதை அப்படி டீல் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த 2 பேராகிராஃப் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த 2 பேராகிராஃப் மட்டும், இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரோல் ஆஃப் ஆடிட்டர், consideration of climate related risk in an audit of financial statements, this is very 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 important. ஓகேவா, ஸோ நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் எபிசோட் இருக்குது, லாஸ்ட் எபிசோடில் I'll talk to you about SAE 3000 SAE 3410 இது ரெண்டுத்தில் எது வந்து அம்ப்ரல்லா கிளாஸ்ன்றதை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் ஆடிட்டர் பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிவிட்டு அதோட வைண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச்.